ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் धूमकेतवे नमः. ओम गणाध्यक्षाय नमः. ओम बालचंद्राय नमः. ओम गजाननाय नमः. ओम वक्रतुंडाय नमः. ओम शूर्पकर्णाय नमः. ओम हेरंबाय नमः. ओम स्कंदपूर्वजाय नमः. गजनाद गणनाद विघ्नेश्वरा. गजनाद गणनाद विघ्नेश्वरा. கரம் ஐந்தில் வரம் தந்து காப்பாற்றுவாய். கரம் ஐந்தில் வரம் தந்து காப்பாற்றுவாய். அவையாவும் புவியாளுமே. பாதாரவிந்தங்கள் வேதங்களே, கழல் நாதங்கள் கேளுங்கள் வாழுங்களே. துதிக்கையில் விதிக்கைகள் பல கோடியே, உனை துதித்தாலே துயர் போகும் பரந்தோடியே. அதிகமாகி மதியமாகும் கணபதி, கதியுமாகி விதியுமாகும் அவனிதி. கஜானனன் கணாதிபன் விநாயகனே. गजनाद गणनाद विघ्नेश्वरा. கரம் ஐந்தில் வரம் தந்து காப்பாற்றுவாய். கரம் ஐந்தில் வரம் தந்து காப்பாற்றுவாய். நாயகன் முருகனுக்கு உதவுதற்கு வந்த நாயகன். தந்த நாயகன் வியாசருக்கு எழுத்தாணி தந்த நாயகன். முருகனுக்கு உதவுதற்கு வந்த நாயகன். முக்தி நாயகன் மூத்த நாயகன். சரணங்கள் பல
பக்தி நாயகன் சித்தி நாயகன் சித்திக்க அருளும் பரசித்தி நாயகன் கற்ற நாயகன் கனியமுதை வலம் வந்து பெற்ற நாயகன் கற்ற நாயகன் கனியமுதை வலம் வந்து பெற்ற நாயகன் நம்பி நாயகன் நலம் பாடி துதி போட்டு நல்கும் நாயகன் விநாயகன் வெற்றி விநாயகன் வெற்றி விநாயகன் வெற்றி விநாயகன். ஆசிரியை நலந்தானே? நலந்தா. கௌண்டில்ய முனிவர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறாரா? ஆமாம். அரசரை பார்த்துவிட்டு வருகிறீர்களா? ஆமாம். இதோ பாருங்கள், வானவில்லின் வண்ணங்களையும் வெல்லும் வண்ணம் பல வண்ண பட்டாடைகள், இதோ பொற்காசுகள். இதோ பார்த்தீர்களா, நவகிரகங்களை ஒன்றாக இணைத்து பார்ப்பது போல நவமணிகள் கொண்ட ஆபரணங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? இவையெல்லாம் சக்கரவர்த்தி சோமசுந்தரரின் வேள்வியை நடத்தி வைத்ததற்காக அரண்மனையில் தந்த காணிக்கைகள். தங்கள் கணவரும் அந்த வேள்வியை நடத்தி இருந்தால் தங்களுக்கும் இவைகள் எல்லாம் கிடைத்திருக்கும் அல்லவா? அவர்தான் விநாயகருக்கு 108 அருகம்புற்களை போட்டு நாள்தோறும் பூஜை செய்தால் போதும் என்று நினைக்கிறாரே, அவர் எங்கே இதற்கெல்லாம் வரப்போகிறார்? தாங்கள் தவறாக நினைக்க கூடாது. தாங்கள் விரும்பினால் இதிலிருந்து எதையாவது எடுத்துக் கொள்ளலாம். வேண்டாம் வேண்டாம், நான் இதை பெற்றுக் கொண்டேன் என்று தெரிந்தால் அவர் என்னை மன்னிக்கவே மாட்டார். ஆசிரியை, சுவாமி அழைக்கிறார், நான் வருகிறேன். கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். ஆமா. ஆசிரியை, உன் முகத்தில் ஏதோ குழப்பம் தெரிகிறதே. ஒன்றுமில்லை சுவாமி. பெண்கள் ஒன்றுமில்லை என்று தொடங்கினாலே ஏதோ விவகாரம் தொடங்கிவிட்டது என்றுதானே பொருள். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சுவாமி, அது அது என்னிடம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? பரவாயில்லை, சொல். கணவன் மனைவிக்குள் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீ விரும்பியதை கேள். சுவாமி, மன்னர்களை நாடி செல்லும் முனிவர்கள் எல்லாம் பொன்னும் பொருளும் பெற்று திரும்புகிறார்கள். அதனால் நாமும் மன்னர்களிடம் சென்று மண்ணுலகை ஆளும் இந்த மன்னர்களிடமா? அதைவிட விண்ணுலக வேந்தன், 30 கோடி தேவர்களின் தலைவன் அந்த தேவேந்திரனிடமே சென்று கேட்கலாமே. கற்பக விருட்சமும் காமதேனுவும் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்குமே. ஏன் இந்திரன் கண் அசைத்தால் போதும், அந்த குபேரனே ஓடி வந்து சங்கநிதியும் பதுமநிதியும் தந்து யாவரும் நம்மை கண்டு வியக்கும் வண்ணம் செய்து விடுவாரே. ஆனால் என்ன ஆனால்? அது சாத்தியமாகுமா சுவாமி? ஏன் ஆகாது? என் யோக சக்தியால் உன்னை நான் இந்திர லோகத்திற்கே அனுப்புகிறேன். வா. ஆசிரியே, சுவாமி, இந்த அருகம்புல்லின் எடைக்கு எவ்வளவு செல்வம் கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக் கொண்டு வா. சுவாமி, சொன்னதை செய்.
ரத்னவர்ணம் கிரீடினம் சஹஸ்ரநயனம் சக்கரம் வஜ்ரவாணி விபாவயே. மகாராஜா, பூலோகத்திலிருந்து யாரோ ஒரு ரிஷிபத்தினி வந்திருக்கிறார். முனிவரின் பத்திரியை அழைத்து வாருங்கள். சுவாமி, இது என்ன அதிசயம்? தவசக்தி படைத்தவர்களால் மட்டுமே வர முடிந்த இந்த அமர லோகத்திற்கு ஒரு மானிட பெண்மணியால் எப்படி வர முடிந்தது? தேவேந்திரா, வந்திருப்பவர் சாதாரண பெண்மணி அல்ல. மனம், வாக்கு, காயங்களால் கணபதியை பூஜிக்கும் கௌண்டில்ய முனிவரின் பத்தினி ஆசிரியை. அப்படியா? வாருங்கள். எவருமே வர முடியாத இந்திரலோகத்திற்கு தாங்கள் வந்திருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. தேவ தலைவா, இந்திர சபைக்கே வந்து தங்களை தரிசிக்க முடியும் என்று இன்று வரை நானும் நினைத்ததில்லை. என் சுவாமியின் யோக சக்தியால் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு சித்தித்தது. தாங்கள் வந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அது அது சொல்லுங்கள். தயக்கமாக இருக்கிறது. ஆசிரியை, கௌண்டில்ய முனிவர் எதற்கு இங்கு அனுப்பினாரோ அதை சொல்லிவிடேன். நிறைந்த பொருளை பெற வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனால் என்ன ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? இந்த இந்திரனுக்கா? தங்களுக்கல்ல, எனக்கு. ஓ, எதுவாயினும் கேளுங்கள். இதோ இந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று என் சுவாமி கூறியிருக்கிறார். அருகம்புல்லின் எடைக்கு பொருளா? நாராயண. திருமகளின் அருள் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் நின்று கொண்டு இந்த அருகம்புல்லின் எடைக்கு பொருள் கேட்கிறார் இந்த அம்மையார். அற்புத சக்தி வாய்ந்த கற்பக விருட்சத்திற்கு அதிபதி நான். எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு என் ஏவலுக்காக காத்திருக்கிறது. என்னிடம் இந்த அருகம்புல்லை அனுப்பி வைத்து ஏளனம் செய்கிறாரா தங்கள் கணவர்? தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். அந்த கானகத்தின் நடுவிலே இந்த அமராவதிக்கு நிகராக அரண்மனை ஒன்றை உருவாக்கி தர வேண்டுமா? அதன் கதவுகள் அனைத்தையும் தகதகவென ஜொலிக்கும் தங்கத்தால் அமைக்க வேண்டுமா? அதிலே ஒரு அலங்கார மண்டபத்தை ஏற்படுத்தி நவரத்தினங்களையும் பதிக்க வேண்டுமா? பகைவர்களை அடிமையாக்கி உங்கள் காலடியில் பணி வைக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இங்கிருந்தே ஆணையிடுகிறேன்.